ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நிலா அண்ட் நரிஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். டேஸ் இன் மை லைஃப். என்னோடய வாழ்க்கையில் சில நாட்களின் சில பதிவுகள் தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கிறது க்ளீனிங் vlogலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இது நான் ஹாஸ்டல்லேருந்து பார்சல் வந்து அடுத்த நாள் துணி நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அங்கே நீங்கள் பார்த்த துணிலாம் அயர்ன் பண்ண வேண்டிய துணி. இந்த கட்டப்பையில் வந்து ஒரு சில சுடிதார்கள், நைட் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்து எல்லாத்தையுமே அயர்ன் பண்ண வேண்டியதெல்லாம் தனியாக பிரித்து, என்னென்ன ட்ரெஸ்லாம் நம்மளால் இப்போ போட முடியும், என்னென்ன ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு பத்தலை, இல்லை ரொம்ப பழசாகிடுச்சு அப்படிங்கிறது எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். பத்தலை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்ற மாதிரி, பழசானது எல்லாமே நம்ம வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ ஃபுல் துணியும் மடித்து வச்சுட்டேன். இதுக்கே எனக்கு 1 டே ஃபுல்லாக ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நாள் இந்த வேலையை நான் பிரித்து பார்த்துட்ருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஆல்ரெடி இருந்த துணி எல்லாமே போட்டு மடித்து வச்சுக்கிறது. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் ஹாஸ்டலில் இருந்த துணியெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ரேங்க் பத்தெல்லாம் மேலே ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த பக்கெட்டில் வந்து என்னோடய இன்னர்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் சும்மா நார்மல் சுடிதாஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் பார்க்கறதுலுமே கொஞ்சம் காஸ்ட்லியான சுடிதாஸ், இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ரேராக தான் போடுவேன், டெய்லி யூஸ்க்கு போட மாட்டேன், அந்த மாதிரி சுடிதாஸ்லாம் வச்சுட்டேன். இது நீங்கள் இன்னொரு நாள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக ஸ்டடி டேபிள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்னோடய பழைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு, இப்போ கரண்ட்டாக என்னென்ன புக்ஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நம்ம வந்து ப்ளைவுட்டை வந்து தண்ணி போட்டு துடைக்கலாமா சொல்லிட்டு. தாராளமாக துடைக்கலாம். நான் வந்து ஒரு லிக்விட் இருக்குது இல்லைங்களா, லிக்விடை கொஞ்சமாக டெட்டால் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா கொஞ்சம் அந்த கிருமிகள்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தண்ணி போட்டு அதில் வந்து முக்கிட்டு கொஞ்சம் நேரம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் துடைக்க ஆரம்பிப்பேன். டக்குன்னு வந்து காஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. இந்த ஸ்டடி டேபிள் நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு டூர் மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் வச்சுக்கணும், எப்படி நான் வந்து திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த டூரில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் நீங்கள் க்ளீனிங் vlogகாகவே பாருங்கள். ஸோ வந்து இது வந்து இன்னொரு நாள் பண்ணதை ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாமே இது ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நான் தான். இதை வந்து எங்கள் அப்பா அம்மா எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணது. அதை நான் அப்படியே பொறுமையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பென் எழுதுது, என்ன பென் எழுதலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். இந்தந்த இங்கு பென் வச்சுக்கலாம், வைக்க வேண்டாம், இது எழுதுமா எழுதாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்துட்ருந்தேன். எழுதாத அப்போவே நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாததுனால. அதுக்கப்புறம் இது ஒரு பெட்டி. நிறைய பேர் இந்த பெட்டியை வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப பழைய காலத்து பெட்டி தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பூட்டோடு வந்துடும். ஸோ இதில் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிறைய ஃபைல்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபைல்லாம் கொஞ்சம் சதறி போயிருந்துச்சு. தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். மோஸ்ட்லி நான் அங்கேயே தேவையில்லாத திங்ஸ்லாம் டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருந்துச்சு தேடிக்க போட வேண்டியதுலாம். அப்புறம் இதை நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் வியர்ட் டு கிஃப்ட் யூ சச் குட் திங்ஸ் ஆல் தி டைம். கிஃப்டிங் யுவர் செல்ஃப் இஸ் நாட் வியர்ட். இட் இஸ் அபவுட் நோட்டீஸிங் யுவர் செல்ஃப். இதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு நாள் நைட்டு, அன்றைக்கி நைட்டே நான் வந்து பணியாரமும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது, பணியாரமும் தக்காளி சட்னியும். அதுக்காக வந்து நான் இந்த கட்டரில் தான் வந்து பணியாரம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பணியாரத்துக்கு தேவையான வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கட்டர் பற்றின ரிவ்யூ வேணும்னா, கட்டர் பற்றின ரிவ்யூ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம். அதுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூடவே அந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட வேண்டியதுதான். நல்லா வந்து வதக்கணும். வதங்கின போது நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது, பணியாரம் தக்காளி சட்னி. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து மசாலா குழி பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நான் பணியாரம் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரொம்ப இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வெங்காயம் எடுத்திருந்தேன். 1 கப் ஃபுல்லாக மாவு இருந்துச்சு. அதனால உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வதக்கி வந்திருக்கு. நான் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக மாவு இருந்துச்சு. அதனால நான் ஒரு 3 வெங்காயமும் ஒரு கத்து நிறைய கருவேப்பிலை சேர்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்து வதங்கி வந்தோடனே நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் ஆற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாவில் நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அரிசி மாவு, அதுக்கப்புறம் வந்து இது ஆட் பண்ணிடுவேன், ரவை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், அப்புறம் தக்காளி. ஸோ வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கிட்ட, தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துருந்தேன். இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு
கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்போயுமே சட்னியில் கொஞ்சம் பருப்பு போடுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே புரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு பூண்டு இஞ்சியெல்லாம் சேர்த்து வதக்கிக்க வேண்டியதுன்னா, நான் எப்போயுமே சட்னியில் வந்து பருப்பும் இஞ்சியும் சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒரு கடையில் சாப்பிட்ற ஒரு சுவை கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வரமிளகாய், நான் ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஏன்னா நம்ம சட்னியில் சேர்த்துறோம் அப்படின்னா அது எடுத்து போட மாட்டாங்க இல்லைங்களா, ஸோ அதனால் இது அப்படியே அரைஞ்சு வந்துடும். அதனால் நான் எப்போயுமே சட்னியில் வந்து பாதி கருவேப்பிலை சேர்த்துப்பேன். இது கூடவே இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்க வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் கண்டிப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, ஸோ பெரிய வெங்காயமே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். க்யூபாக ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணி பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிவிட்டேன். விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சட்னி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இப்போயே நம்மளுக்கு நல்லா வதங்கினா தான் சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும், கெட்டும் போகாது. லைட்டாக ட்ரை ஆனதுனால லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். தண்ணி தெளித்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 3 விதை தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த டைமில். அது நம்ம வந்து இது கூட சேர்க்க போகிறது கிடையாது, அது மிக்ஸிலேயே தான் இருக்க போகுது. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஒரு 3 தக்காளி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க ஆரம்பிச்சிடணும். இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க. இதுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் வந்து வதக்கிப்பேன். ஏன்னா நீங்கள் இப்போவே நல்லா வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படிலாம் பண்ணுறோம். சில பேர்லாம் சட்னி அரைச்சி கொஞ்ச நேரத்தில் கெட்டுரும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணால் கெடவே கெடாது. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. ரொம்ப நல்லா வந்து வதங்க விட்டால் தான் அது நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நான் சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்துட்டு அரைச்சிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போட்டேன் ஞாபகமே இல்லாமல். அதுக்கப்புறம் தான் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்துலேயே பணியாரமும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பணியாரக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒவ்வொரு குழியும் நான் எண்ணெய் ஊற்றிருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து பணியாரம் ஊற்றிட்டேன். ஸோ மசாலா குழிப்பணியாரம் என்னென்னா, ஒரு பாதி பணியாரம் ஊற்றிட்டு நடுவில் வந்து மசாலா வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் இந்த சட்னி, அதுக்கப்புறம் அது மூடுறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மாவு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிங்கன்னா மசாலா குழி பணியாரம் ரெடி. நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மசாலா இருந்துச்சுன்னா. இந்த சட்னி கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன், ஏன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி மசாலா இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால. பணியாரம் பார்த்திங்களா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி அரிசி மாவும் ரவையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து செய்யலாம். பணியாரம் ஒட்டவே ஒட்டாதுங்க. நீங்கள் பணியாரக்கல்ல எண்ணெய் ஊற்றி எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. நான் ஒவ்வொரு பணியாரமும் எடுத்துகிட்டு அடுத்த பணியாரமும் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ வந்து ரொம்ப ஈஸி தான் இந்த ஒரு டின்னர் ரெசிபி. இன்னும் நிறைய டின்னர் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது. அதுக்காக நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்மளோட சட்னி அவுட்புட் இது தான். ஸோ சட்னியும் ரெடி, பக்கத்தில் மசாலும் ரெடி. சொல்லியிருந்தேன்ல மசால் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுதான். ஸோ இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்